வெல்கம் டு கார் ரைடர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெட்டோட இண்டிகேட்டர் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நியூவாக வந்து நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை எடுத்துகிட்டு அப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒர்க் ஷாப் வந்து தீபாவளி இருக்கனால ஒர்க் ஷாப்லாம் வந்து லீவாக இருக்குது, எல்லா ஒர்க் ஷாப்புமே லீவில் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளே வந்து இந்த இண்டிகேட்டரை அப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ் பவர் விண்டோவையும் வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஏன்னா யூடியூப்பில் நம்ம வந்து மிஸ்டிபிஷி லான்சரோட இது ரீப்ளேஸ் வீடியோ இல்லவே இல்லை. அதனால தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் எதை சேஞ்ச் பண்ண போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த இண்டிகேட்டர் தான் வந்து நம்ம புதுசாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறது. ஓல்டை வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்து உடஞ்சிருச்சு, உங்களுக்கு இந்த கிளாஸ் மட்டும் கிடைக்கல. அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, செட்டாகவே டூமாகவே வந்து நம்ம ஆர்டர் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் வந்து பல்போட இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை எடுத்துகிட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது பவர் விண்டோ சுவிட்சும் இருக்குது. இதையும் வந்து இதை முடிச்சுட்டு ரெண்டாவது பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, பேனட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எப்படி கலட்டலாங்கிற ஸ்டெப்பை வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிஸ்டிபிஷி லான்சரோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் உங்களுக்கு எதுவும் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் போய் செக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம சேல் பண்ணிடலாம். இந்த இண்டிகேட்டரை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ஸ்க்ரூ வந்து இதான் அந்த ஸ்க்ரூ. இதை வந்து நம்ம அப்படி ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். இந்த ஒரு ஸ்க்ரூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதுதான் அந்த புதுசு. இப்போ உங்களுக்கு இதை காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பல்போட உங்களுக்கு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் பல்ப் வந்து தனியாக வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கலட்டணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உள்ளோடி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வந்து கேமராவில் காமிக்க முடியாது, நான் இதில் காமிக்கிறேன். இதில் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இதில் போய் அப்படி மாட்டி இருக்கும். நம்ம இந்த இதுலோடி நம்ம கையை விட்டு அதை தள்ளணும் அப்படின்னா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் வெளியே. சரிங்களா? அப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். கையை உள்ளே விட்டு அதை வந்து நம்ம இந்த சைடும் அப்படி இழுத்துட்டே இதை தள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த பின்னு தான் உங்களுக்கு இந்த ஹோலில் வந்து போய் மாட்டியிருக்கும். இதை தான் வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் கலண்டுரும். அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுவும் இந்த ஹோலில் இருக்கும். இதை நம்ம அப்படி இழுத்தோம் அப்படின்னா உள்ளேருந்து தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இழுத்துடக்கூடாது. ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதையும் பிடிச்சி டைட்டாக இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், ஈஸி ஸ்டெப் தான். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாங்கியிருக்க இந்த புதுசை வந்து நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சில பேருக்கு வந்து பல்ப் மட்டும் போயிருக்கும். பல்ப் மட்டும் உங்களுக்கு ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பல்ப் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிளாக் வைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு அப்படின்னா அந்த பல்பை மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸி ஸ்டெப் தான். அதை மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிட்டு இது உள்ளே வச்சு அப்படி அந்த மார்க் மாதிரி இருக்கும், அது உள்ளே வச்சு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆயிரும். அவ்வளோதான் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு இப்போ உள்ளே வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இந்த இதில் எதுவும் டஸ்ட்டு இருக்கா அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம கிளாத்தை வச்சு உள்ளே எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே உங்களுக்கு ஒரு டஸ்ட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கரெக்டாக மாட்டோம்ல. அதனால் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஏன்னா அவ்வளோ தூசி இருக்குது. இந்த ஹோலில் வந்து லைட்டாக ஊதிக்கோங்க, ஏன்னா அதுலேயும் டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பல்பை மட்டும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த செட்டோட நான் இப்போ சொன்னேன், இந்த செட்டோட உங்களுக்கு வந்து வாங்கணும்னு நீங்கள் அவசியமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து அப்படி
ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி இப்படி திருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடும் பல்ப். நீங்கள் பல்பை மட்டும் வாங்கி இந்த செட்டப்பில் அப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பல்பை தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டூமோடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பல்பு இதை மட்டும் செட்டப்பை கலட்டிட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் செக் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் இதில் வச்சு அப்படி லாக் பண்ணிடுங்க. இதில் வச்சு ஜஸ்ட் இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கூட ஒருத்தங்களை வந்து ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கோங்க. ஹெல்ப்பு கூப்பிட்டுட்டு அந்த கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நல்லா ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை கரெக்டாக வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏறிடும். ஏன்னா சிங்கிளால் வந்து கண்டிப்பாக அதை மாட்ட முடியாது. மற்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு 2 பேராவது வேணும். யாருக்காவது ஹெல்ப்பு கூப்பிட்டு நல்லா அமுக்கிட்டு மேலே இருக்க ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான். நம்ம ஜெட்டுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. புதுசாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு சுவிட்செல்லாம் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பழசை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து உடஞ்சிருக்குன்னு. இப்போ உங்களுக்கு வேறு எதுவும் இதேமாதிரி பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோ சுவிட்சை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இப்போ இதுதான் வந்து பவர் விண்டோ சுவிட்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாமே இருந்துச்சு. அதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். புதுசு தான் பாருங்கள், சுவிட்சு லேண்ட் சர்க்கிள் அது. இப்போ புதுசு நம்ம பார்த்துலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு குவாலிட்டி. இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு புது சுவிட்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது பேனலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பவர் விண்டோ சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கழட்டியாச்சு. இதுதான் அந்த ஸ்க்ரூ. கழட்டியாச்சு. ஆமாம், இதோட தான் அட்டாச் ஆகி தான் இருக்குது. இப்போ நம்ம இதை கழட்டியாச்சு. இதையும் கழட்டிடுங்க. கழட்டிட்டு வேறு இந்த இதுலேயும் இருக்குது பாருல ஒன்று. 2வது ஸ்க்ரூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா ஹேண்டிலு, இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இதை இப்படி எடுத்துகிட்டு இதையும் அந்த ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. மொத்தம் வந்து நமக்கு 2 ஸ்க்ரூ இருக்குது. வேறு எங்கேயும் இருக்காது மேக்ஸிமம். மித்து எல்லாமே ஒரு கிளிப்பு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து கரெக்டாக லாக் வச்சுட்டு அப்படி எடுக்கணும். அவ்வளோதான். நம்ம பேனலை வந்து கழட்டியாச்சு. இப்போ பவர் விண்டோ சுவிட்சை வந்து நம்ம எடுத்துடலாம். இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த பவர் விண்டோ சுவிட்சு. ஃபஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் என்றைக்குமே. இப்போ லாக் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இந்த சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பவர் விண்டோ ஒர்க் ஆகுதா என்னன்னு செக் பண்ணிடலாம். இந்த இது வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸி மெத்தட் தான். ஒர்க் ஆகுது. இது நம்ம புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இதேமாரி உங்களுக்கு எந்த மிஸ்டுபிஷியில் என்ன பார்ட்ஸ் பேருந்தாலும் உங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இதான் வந்து புதுசு எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பர். இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து கிளிப்பு மாதிரி இருக்கும். அதை அமுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இழுக்கணும் அந்த கிளிப்பை. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப்பை பாருங்கள். இந்த மாதிரி கிளிப்பை இந்த மாதிரி வச்சுட்டு அமுக்கிட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஒயரில் மாட்ட வேண்டாம். அந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு கரெக்டாக கீழே வச்சு இந்த 2 இது மாதிரி இருக்கும், 2 இந்த இது மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அமுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணி விட்டுருங்க.
உங்களுக்கு ஸ்க்ரூ அதெல்லாம் வந்து போடவே தேவையில்லை. லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் அங்கே 2 ஸ்க்ரூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த இடத்துல இதில் வச்சு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சுவிட்சை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பேனலை அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னா ஒயரிங் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருணும். நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. பேனல் வந்து கரெக்டாக வந்து சும்மா எல்லாமே மாட்டுற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அப்படி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாம் மாட்டிடும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, கரெக்டாக இந்த ஹோலுக்கு நேராக இருக்கா அப்படின்னு காட்டு. இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த நம்ம கலட்டணும் பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அட்டாச் ஆகும் டோரில். அதையும் வந்து மறக்காமல் மாட்டிடுங்க. நம்ம டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் வரும் நல்லா கரெக்டாக அதில் வச்சு நெக்ஸ்ட்டும் இதுலேயும் வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பவர் விண்டோ சுவிட்சையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இண்டிகேட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பவர் விண்டோயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பவர் விண்டோ வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து ஒர்க் ஆகுது. சுவிட்சு ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இங்கே இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஒர்க் ஆகுதானே. ஒர்க் ஆகுது. பரவாயில்ல, ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம இண்டிகேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பவர் விண்டோ சுவிட்சையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் இருந்தே பண்ணனால நம்மளுக்கு வந்து ஒரு 500 ரூபா கிட்ட வந்து சேவ் ஆகிருக்கும் அமௌண்ட்டு. இதேமாரி நம்மளால் முடிஞ்ச பார்ட்ஸ்லாம் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து மிச்சமாகும். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டிக்கு தான் இல்லை, மற்ற நீங்கள் என்ன ஸ்விஃப்ட்டோ இல்லை டிசைர் மற்ற என்ன பிராண்டு கார் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும் மாற்ற மாதிரி. மிஸ்டிபிஷி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கான்டாக்ட் பண்ணிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரு ப்ளஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி உங்களுக்கு பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்து தந்துடலாம். ஏன்னா எதுவுமே வந்து இங்கே இல்லை, நம்ம சென்னையில் இருந்தால் ஆர்டர் போட்டு வரது மாதிரி இருக்கும், இல்லை பெங்களூர் அந்த மாதிரி வேறு ஏரியாவில் இருந்தால் நம்ம கொண்டு வரது மாதிரி இருக்கும் பார்ட்ஸு. இந்த வீடியோ வந்து எல்லாத்துமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கார் ரைடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.